அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் விசேஷமாக மன்னாவை பற்றி நாம் தியானிக்க, தெரிந்து கொள்ள, பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் யோர்தான் நதியை கடப்பதற்கு முன்பு நாம் கண்டது போன்று உடன்படிக்கை பெட்டிக்கு பின்னால் போகின்றார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாக செல்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்த மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று தேவனுடைய 10 கட்டளைகள், ஆரோனுடைய துளிர்த்த கோல் என்னும் ஒரு பொற்காலயத்தில் மன்னா என்று நாம் காண்கிறோம். எனவே இந்த உடன்படிக்கை பெட்டியில் இந்த 3 முக்கியமான காரியங்கள் அவர்களுக்கு முன்பாக சென்றது என்று நாம் தியானிக்கின்ற பொழுது, இந்த மன்னா நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் என்ன? மன்னாவை பற்றி நாம் பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் இந்த மன்னாவை இருந்ததை பற்றி மிக தெளிவாக எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3-4ஆம் வசனம் மிக தெளிவாக கூறுகிறது. 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசம் முழுவதும் பொற்தகடு பொறிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகள் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாக சென்றது என்று கூறுகின்ற பொழுது, இங்கு ஆரோனுடைய துளிர்த்த கோல் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் அது துளிர் விடுகிறது என்ற ஆறுதலை கூறுகிறது. கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றி கூறுகிறது. இயேசு மரித்து உயிர் தெழுந்தார் என்பதையும் அது கூறுகிறது. மட்டுமல்ல, தேவன் தன்னுடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்ட பொழுது அவர்களுக்காக கொடுத்த அந்த 10 கட்டளைகளையும் அது உள்ளே அடக்கியதாக நாம் காண்கிறோம். இதை பற்றி யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் விசேஷமாக அந்த 1 முதல் 21ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, அங்கு அந்த 10 கட்டளைகள் எவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்துதான். ஆனாலும் கூட இந்த 10 கட்டளைகளை தெரிஞ்சிருக்கிறது நல்லது, அறிஞ்சிருக்கிறது நல்லது. ஆனால் எல்லாவற்றையும் விட இதில் எத்தனை கட்டளைகளை நாம் பின்பற்றுகிறோம் என்று நாமே சோதித்தறிந்து, ஆண்டவரே, எனக்கு இந்த ஜோர்டான் மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, வேலை இல்லை, குடும்பத்தில் பண கஷ்டம், விவாகரத்து, பிரிந்து போயிடுச்சு, இன்னும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், இப்படி எத்தனை பிரச்சனைகள் நமக்கு முன்பாக யோர்தான் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் நாம் அந்த பெட்டியில் உள்ள காரியத்தை நாம் நினைத்து அதை நாம் பின்பற்றுகின்ற பட்சத்தில், அதை ஆராய்ந்து பார்க்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அநேகர் இவ்வாறு சொல்வதை நான் கேட்டுக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு. கிறிஸ்தவன் சொல்கிறோம், ஆனால் நான் வேறு எந்த இதையுமே நான் வழிபட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாக இருக்க வேண்டாம். வேறு என்னென்ன தேவர்கள் நம்முடைய உள்ளத்தில் கிரியை செய்கிறாங்க சொல்லுங்கள்? பணம், பதவி, மேட்டிமை, ஈகோ, சுயம், இதெல்லாம் நமக்கு உள்ளத்தில் கிரியை செய்து அது ஒரு தேவர்களாக இருந்து நம்மை ஆட்டி படைக்கிறது. அநேக மக்களை நான் கண்டிருக்கிறேன். பெருமை, மேட்டிமை, யாரையும் மதிக்கிறது, இது எப்படிப்பட்ட தேவர்களை அவர்கள் கொண்டாடி பின்பற்றி அதற்கு பின்பு போய் கையில் பைபிளையும் வச்சுக்கிடுறாங்க. என்ன பிரயோஜனம்? உனக்கு எது தெய்வமாக இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை நாதர் உன்னுடைய தெய்வமாக இருக்கின்ற பட்சத்தில் மாத்திரமே ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பார். ஒரு விஷயம் யோசித்து பார்ப்போம். அநேக மக்களுக்கு பெருமை, ஈகோ, இன்னும் என்னென்ன அநேக காரியங்களை சொல்கிறோம். எனவே இந்த நேரத்தில், ஆண்டவரே, எனக்கு உள்ளுக்குள்ளே என் வாழ்க்கையில் என்னென்ன தெய்வங்கள் இருக்கிறது? பண ஆசை, சொத்து மேலே ஆசை, இன்னும் வேண்டாத மதுபானம், இன்னும் வேண்டாத காரியங்கள், இதெல்லாம் நமக்கு இருக்கின்ற பட்சத்தில் ஐயோ என்று தேவன் நம்மை கூறுகின்றார். அப்புறம் என்ன கிறிஸ்தவன் சொல்லிக்கிறோம், மற்றவங்க மேலே அன்பு செலுத்த முடியலையே, மாமியார் மேலே அன்பு செலுத்த முடியல, மருமக மீது அன்பு செலுத்த முடியல. இல்லை, என்ன அர்த்தம்? ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறனாக இருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட
உன்னை போல பிறரை நேசி என்ற ஆண்டவர். இதுக்குள்ளே எல்லாமே அடங்கி இருக்குது. நமக்கு அந்த அன்பு இருக்கிறதா? அகப்பா அன்பு, யார்கிட்டையும் எதிர்பார்க்காதபடி தேவனுடைய அன்பை நாம் செலுத்துகின்ற பொழுது ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறார், நம் மூலம் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள்.